Hello friends, welcome to Tamil village cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்த்தியான வறுவல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாரும் வாரத்துக்கு 2 டைம் சாப்பிடுறது ரொம்பவே நல்லதுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் டேஸ்டியான பாவக்காய் வறுவல் எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். பாவக்காய் வறுவல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இன்னைக்கு நான் வந்து 2 பாவக்காய் எடுத்துர்க்கேன். அதை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிட்டு அந்த உள்ள இருக்கக்கூடிய ஒயிட் கலர் பாட்டை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஆயில் தேவையான அளவு. அவ்வளோதாங்க பாவக்காய் வறுவல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து கடாய் வச்சு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கடுகு, உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். சீரகம், இதில் வந்து வெங்காயம், கருவேப்பிலை 2 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஆயிலில் வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கணுங்க. அப்புறம் தான் வந்துட்டு வறுவல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து மசாலா தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள், வரமிளகாய் தூள், மல்லித்தூள் 3 ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாவக்காய் இதில் சேர்த்துடலாம். பாவக்காய் வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்தோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி வறுவல் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து காய் கூட சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போனா தான் வந்துட்டு இந்த மசாலா எல்லாமே காய் கூட நல்லா சாரும். வறுவல் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி காயை வதக்கி விடணும். இப்போ இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பாவக்காய் வறுவலுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் வேக வைக்க போகிறேன். அதனால் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அந்த ஆயிலே நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்து வறுத்தோம்னா டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வறுக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாவக்காய் வறுவல் வந்து. இப்போ காய் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. காய் கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் சிம்லேயே வச்சு காயை வந்து நல்லா ஆயிலே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். இப்படி செஞ்சால் தான் நான் வந்துட்டு பாவக்காய் வறுவல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால தான் நான் இப்படி செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்துட்டு நான் வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக தான் வந்துட்டு கடலை மாவு ஆட் பண்ணணும். இந்த கடலை மாவு எதுக்கு அப்படின்னா இந்த பாவக்காயோட கசப்பை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்குங்க. அதனால தான் அதை ஆட் பண்ணிக்கிறது. கடலை மாவு ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, பாவக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வறுவல் ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.